வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்பர் சிஸ்டமோட அடுத்த பார்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான ட்ரிக்லாம் பார்த்துருந்தோம், அதுக்கான கொஷின்ஸும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு நம்பர் வந்து க்யூபா இல்லையா, அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூபா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஒரு அது வந்து கன மூலமாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ட்ரிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்து 30 வரைக்கும் 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ மனப்பாடமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி க்யூப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 வரைக்குமாவது மனப்பாடமாக வச்சுக்கோங்க. அது நீங்கள் இப்போ இதில் 1 க்யூப்லாம் ஈஸி. 1 க்யூப்னா 1 தான், 2 க்யூப்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 4 2 8. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். 3 3 9 9 3 27 நாங்கள் 16 16 நாங்கள் 64. ஓகே, 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 நாங்கள் 16 16 நாங்கள் 64. அட்லீஸ்ட் 4 வரைக்குமாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம், அதை வேணால் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 க்யூப்னா 125, 6 க்யூப்னா 216, 7 க்யூப்னா 343, 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 க்யூப்னா இதுதான் மீனிங். இதுவும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், அதனால் அதை சொல்கிறேன். ஓகே, 8 க்யூப் 9 க்யூப் 10 க்யூபுமே 1000. ஓகே, இதுவும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் 5 தான் மனப்பாடம் பண்ண போகிறீங்க. 5 க்யூப் 6 க்யூப் 7 க்யூப் 8 க்யூப் 9 க்யூப். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்கொயர் வேல்யூவில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த பாயிண்ட் வந்து பார்ப்பீங்க, இது இந்த டிஜிட்டில் முடியுமா, அதோட கடைசி டிஜிட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகே, அதோட கடைசி டிஜிட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்காக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு நம்பர் வந்து கடைசியில் 1ல் முடியுது, அதை க்யூப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் 1ல் தான் முடியும். இது 21 கியூபுக்கும் பொருந்தும், 101 கியூபுக்கும் பொருந்தும், 1081 கியூபுக்கும் பொருந்தும். அது 1ல் முடியுது, அதோட கடைசி டிஜிட். இப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் தான் முடியும், முடிகிற நம்பர். இதோட ஆன்சரும் 1ல் தான் முடியும், இதோட ஆன்சரும் 1ல் தான் முடியும். அதே மாதிரி 2 கியூபு 8ல் முடியுதா, அதே மாதிரி தான் 12 கியூபு 22 கியூபு 102 1022. ஸோ 2ல் முடிகிற எந்த நம்பரை நம்ம கியூப் பண்ணாலும் அது கடைசியில் அந்த நம்பர் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பர் வந்து அது முடிகிறது 8ல் முடியும். அதோட கடைசி இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆக தான் இருக்கும். லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நம்பர் 3ல் முடியுது, அதை கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் தான் முடியும். ஓகே, ஒரு நம்பர் 4ல் முடியுது, அதை நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 4ல் தான் முடியும். 5ல் முடிகிற நம்பரை நம்ம கியூப் பண்ணோம்னா அது 5ல் தான் முடியும். ஓகே, 6ல் முடிகிற நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் சரி கியூப் பண்ணாலும் சரி அதில் பவர் என்ன பண்ணாலும் 6ல் தான் முடியும். அதே தான் 5க்கும். 5 ஸ்கொயர் கியூப் பவர் 4 6 7 8 என்ன பண்ணாலும் அது 5ல் தான் முடியும். அதே மாதிரி தான் 6க்கும். 6 பவர் 1 2 3 4 5ன்னு எந்த பவர் போட்டாலும் அது முடிகிற நம்பர், அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் தான் முடியும். அதுக்கப்புறம் 7 பவர் 3. ஓகே, 7 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் தான் முடியும். அதாவது 7 கியூப் 17 கியூப் ஒரு நம்பர் 7ல் முடியுது. 7 17 27 37 அந்த மாதிரி 7ல் முடிகிற எந்த நம்பரை நம்ம கியூப் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் முடியும். அதே மாதிரி 8ல் முடிகிற எந்த நம்பரை நம்ம கியூப் பண்ணாலும் அது 2ல் முடியும். 9ல் முடிகிற எந்த நம்பர்னாலும் 9ல் தான் முடியும். 10ல் முடிகிற எந்த நம்பர்னாலும் இதில் 0 இருக்குதா, 0ல் தான் முடியும். 10ல் முடியுதுன்னு இல்லை, 0ல் முடிகிற நம்பர். ஓகே, இது 0ல் தான் முடியுது. 0ல் முடிகிற நம்பர் நம்ம வந்து கியூப் பண்ணாலும் நமக்கு வந்து 0ல் தான் முடியும். இதை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்கொயருக்கு கூட வந்து தனியாக மனப்பாடம் பண்ணணும், பட் இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ 1க்கு 1. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4, 1க்கு 1, 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 9, 0க்கு 0. ஸோ 6 இதுலேயே போயிடுச்சு. 1 4 5 6 9 0 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பரில் தான் முடியுது. இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா, பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது 2 8ல் முடியுது, அதே மாதிரி 8 2ல் முடியுது, இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஓகே, 2 8ல் முடியுது, 2ல் முடிகிற நம்பரை நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் என்னன்னாலும் இருக்கலாம், எத்தனை டிஜிட்னாலும் இருக்கலாம், பட் 2ல் முடிகிற நம்பர் நம்ம கியூப் பண்ணோம்னா அது வந்து 8ல் முடியுது. அதே மாதிரி 8ல் முடிகிற நம்பரை நம்ம வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா அது 2ல் தான் முடியும். ஓகே, இதுக்கு முன்னால் எத்தனை நம்பர்னாலும் இருக்கலாம், பட் முடிகிறது கடைசி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும். ஸோ 2ல் முடிகிறத கியூப் பண்ணால் 8ல் முடியும், 8ல் முடிகிறத கியூப் பண்ணால் 2ல் முடியும். இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிக்கிறது. ஓகே, இப்போ அடுத்து 3ல் முடிகிற ஒரு நம்பரை நம்ம கியூப் பண்ணோம்னா அது 7ல் முடியும். அதே தான் 7ல் முடிகிற நம்பரை கியூப் பண்ணால் அது 3ல் முடியும்.
7 3 இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது முடிகிறது 3ல் முடியுது. அதை கியூப் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 7ல் முடியும். அதே மாதிரி ஒரு நம்பர் 7ல் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நான் கியூப் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3ல் முடியும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது எத்தனை டிஜிட்னாலும் இருக்கலாம், நான் சும்மாலாம் 2 2ன்னு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே 5 டிஜிட் கூட வரலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் முடிகிறது 3ல் தான் முடியும். ஸோ 2 8ல் முடியும், 8 2ல் முடியும், 3 7ல் முடியும், 7 3ல் முடியும். மற்ற எல்லாமே என்ன நம்பரோ அதிலே தான் முடியும். 0வாக இருந்தால் 0ல் முடியும், 1ஆக இருந்தால் 1ல் முடியும், 6ஆக இருந்தால் 6ல் முடியும், 5ஆக இருந்தால் 5ல் முடியும், 4ஆக இருந்தால் 4ல் முடியும், 9ஆக இருந்தால் 9ல் முடியும். ஸோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ ஒரு பெரிய நம்பரை கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து அதுக்கு கனமூலம் இருக்குது. ஓகே, இப்போ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ் கியூப் அப்படிங்கக்கூடிய ஃபார்மில் மாற்ற முடியும். இந்த எக்ஸ் கியூபு தான் வந்து அந்த நம்பராக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2197 அப்படிங்கக்கூடிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நம்பரை கியூப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 2197 கிடைக்கும், 2197 கிடைக்கும். அப்படின்னா இது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அப்படின்னா நான் எக்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு நம்பரோட கியூப் தான் இது, அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஒரு நம்பரோட கியூப் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அப்படின்னா இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, கன்ஃபார்மாக இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இப்போ 2197 அப்படிங்கிறது ஒரு நம்பரோட கியூப், பட் 2297 கொடுத்துட்டு இது கியூபா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படின்னா அங்கே நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஓகே, 2297 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பரோட கியூப் வேல்யூவா, இது வந்து எக்ஸ் கியூபா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்படி வருமா இல்லையான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. பட் இப்படி அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஆர்மியில் உங்களுக்கு டேரெக்டாக இப்படி தான் கேட்பாங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை அப்படியே 100% அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது, அப்படி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேண்டாம், நிறைய யோசிக்காதீங்க, அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஆர்மி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது இதுதான். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க. ஓகே, அப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு கொஷின் வருதுன்னா அதில் விட்டுருங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு சிம்பிளான கொஷின்னா நிறையா இருக்கும். நீங்கள் மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளான கொஷின் தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் 100க்கு 100 எடுப்பேன், 50க்கு 50 எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் 1 2 வேணால் கஷ்டமாக வரலாம். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. செலெக்ஷன் ஆகிறதுக்கு எந்த மார்க் வேணுமோ அது போதுமானது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் அப்படின்னு மாறும். ஓகே, ஒரு நம்பரோட கியூப் தான் இதுன்னு நம்மளுக்கு தெரியுது. இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இது எதில் முடியுதுன்ட்டு பாருங்கள், 7. ஸோ 7ங்கிறது எதை கியூப் பண்ணால் முடியும், 3ல் முடிகிற நம்பரை கியூப் பண்ணோம்னா தான் அது 7ல் முடியும். ஓகே, 3ல் முடிகிற நம்பரை நம்ம கியூப் பண்ணால் தான் அது 7ல் முடியும். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் 3 7ல் முடியும், 7 3ல் முடியும்னு பார்த்துருந்தோம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் 3 அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இந்த இடத்துல வந்து எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டாக இருக்கலாம், இல்லைனா 3 டிஜிட்டாக இருக்கலாம், 4 டிஜிட்டாக கூட இருக்கலாம். பட் அது எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் கடைசி டிஜிட் 3. 2 டிஜிட்டாக இருந்தால் அந்த 2வது டிஜிட் கடைசி டிஜிட் 3, 3 டிஜிட்டாக இருந்தால் இந்த டிஜிட் 3, இதுதான் கடைசி டிஜிட். ஓகே, இப்படி இருந்தால் தான் இது 7ல் முடியும், இல்லைனா அது இந்த மாதிரி 7ல் முடியவே செய்யாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த கடைசி டிஜிட் 3 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், நிறைய கொஷனுக்கு இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 7ல் முடியுது அப்படின்னா அப்போ 3ல் முடிகிற நம்பரை கியூப் பண்ணியிருந்தால் தான் இது 7ல் முடிஞ்சிருக்கும். அப்போ கடைசி டிஜிட் 3ங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து இப்போ இதுக்கு முன்னால் இந்த நம்பர் என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ட்ரிக் இருக்குது. என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பரில் கடைசி 3 நம்பரை விட்டுருங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2197 கொடுத்துருந்தாங்க. கடைசி 3 நம்பர் இதை விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது, 2 இருக்குது. இந்த 2 மட்டும் பாருங்கள். இந்த 2 எந்த நம்பரோட கியூபு இல்லைனா எந்த நம்பரோட கியூபை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இந்த 2க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கியூப் வேல்யூ பாருங்கள். இப்போ 1 கியூபு பார்த்தீங்க அப்படின்னா 1 × 1 × 1 1 தான். 2 கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 × 2 8, 2 4 2 8. இப்போ 2க்கு ஈக்குவலாக ஒரு கியூப் வேல்யூ கிடையாது. எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் நம்மளுக்கு 2 கிடைக்காது.
அப்படி கிடைக்காதுன்னா ரெண்டை விட சின்னது எதுன்ட்டு பாருங்கள். ரெண்டை விட சின்னது இங்கே 1. இந்த நம்பரை பார்க்கணும். இதை பார்க்கக்கூடாது, இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, இதை பார்க்கணும். ஓகே, 1 அடுத்த கியூப் வேல்யூ 8. 1 கியூப் 1, 2 கியூப் 8. இந்த ரெண்டில் எது ரெண்டை விட சிறுசு? இதுதான் ரெண்டை விட சிறுசு. அது எதை கியூப் பண்ணால் வருது? 1 கியூப் பண்ணால் வருது. அப்போது நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 3ன்னு பார்த்துருந்தோமா? இங்கே லாஸ்ட் டிஜிட் 3ன்னு பார்த்துருந்தோம். அதுக்கு முந்தின டிஜிட் 1 தான். 13 கியூப் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2197 2197 கிடைக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் டிஜிட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து 3 டிஜிட்டை விட்டுட்டு இது எதோட கியூப் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது, இல்லைனா எதோட கியூப் வேல்யூவை விட அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, 1 கியூப் வேல்யூவை விட அதிகமாக இருக்குது. அப்போ 1 நம்ம எடுத்துக்கணும். 2 கியூப் வேல்யூவை விட அதிகமாக இருக்குது. இப்போ 8 விட அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த இடத்துல 2 எடுக்கணும், 8 எடுக்கக்கூடாது. ஓகே, இங்கேயும் 1 இங்கேயும் 1னாலும் உங்களுக்கு எதை எடுத்தோம்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். நான் இந்த 1 தான் எடுத்தேன். ஓகே, ஒருவேளை இங்கே எனக்கு 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன எடுக்கணும்? 8ஐயோ 9 எடுக்கக்கூடாது, 2 எடுக்கணும். 2 கியூப் பண்ணோம்னா அது வந்து 8 கிடைக்குது. இல்லைனா 8ஐ விட பெரிய நம்பர் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே என்ன எடுக்கணும்? 2 எடுக்கணும். ஓகே, எதை கியூப் பண்ணுறோமோ அதை எடுக்கணும். அப்போ 23ன்னு வந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ இங்கே 13 கியூப் அப்படிங்கிறத ஆன்சர். இங்கே கடைசியாக சேர்க்கணும் அப்படிங்கிறத 3வது ஸ்டெப்பு. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிறையா கொஷின், ஏகப்பட்ட கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் எல்லாமே நானாக செட் பண்ணது தான். கடைசியில் ஒரு 4 கொஷின் ஆர்மியில் கேட்டிருந்த கொஷினும் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கியூப் வேல்யூ தவிர்த்து வேறு ஒரு சில கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்மியில் கேட்டிருந்த கொஷினும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ட்ரிக்கு புரியணும், மனப்பாடம் ஆகணும், இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 4193 4913 4913. ஓகே, இப்போ 3ல் முடியுது. இது எதோட கியூப்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 3ல் முடியுது. எந்த நம்பர் கடைசியில் இருந்து கியூப் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3 வரும்? 7 கியூப் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 வரும். அப்போ கடைசி டிஜிட் 7. கடைசி டிஜிட் 7. நமக்கான ஆன்சரோட கடைசி டிஜிட் என்னது? 7. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 3 நம்பரையும் விட்டுருங்க, இந்த 4 மட்டும் பாருங்கள். 1 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 8. அதுக்கப்புறம் நீங்கள் 3 கியூப்லாம் போக வேண்டாம், ஏன்னா இந்த 2 கியூப்லேயே அது 8ன்னு வந்துருச்சு, 4 விட பெருசாகிடுச்சு. ஸோ 1 நமக்கு 4 வரணும்னா 4 விட சின்ன நம்பர் வரணும். 4 விட சின்ன நம்பர் 1. அதை எதை கியூப் பண்ணால் வருது? 1 கியூப் பண்ணால் வருது. அப்போது இதுக்கு முந்தின டிஜிட் 1 தான். ஸோ அப்போ 1 7 17 கியூப் தான் வந்து எனக்கு என்னவாக இருக்கும்? 49 4913 இருக்கும். இந்த ட்ரிக்கு தெரியலனா நீங்கள் வந்து திக்கு திணறி போயிடுவீங்க. ஓகே, அதாவது என்ன பண்ணணும்னே தெரியாமல் போயிடுவீங்க. ஸோ இந்த ட்ரிக்கு தெரியலனா உங்களுக்கு திக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த நான் இப்போ சொன்ன ட்ரிக்கு உங்களுக்கு தெரியல, இது எதோட கியூப் வேல்யூன்னு கேட்டால் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரேண்டமாக போடுவீங்க. 10 கியூப் என்ன வருது? இது வந்து இதை விட சின்னதாக வருதா? அப்போது ஒரு 15 கியூபு, அப்போது ஒரு 20 கியூபு, அப்படி போட்டு நீங்கள் எப்போ இதுக்கிட்ட வர்றது? ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பேசிக் ட்ரிக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், 9261. இப்போது 1ல் ஒரு நம்பர் முடியுது அப்படின்னா எதோட கியூப் வந்து 1ல் முடிஞ்சிருக்கும்? 1 கியூப் தான் வந்து 1ல் முடிஞ்சிருக்கும். ஓகே, 1ல் முடிகிற ஒரு நம்பரை கியூப் பண்ணால் தான் அப்போ கிடைக்கிற நம்பர் எனக்கு 1 இருந்திருக்கும். அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின டிஜிட் பார்க்கணும். இப்போ 9261னா இந்த 3 டிஜிட்டையும் விட்டுருங்க. இப்போ 9 இருக்குது. ஸோ 9 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கியூப் பார்த்தீங்கன்னா 1, 2 கியூப் பார்த்தீங்கன்னா 8, 3 கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 27, 3 9 9 3 27. இப்போ இந்த 3ல் எது 9 இல்லைன்னா 9 விட சின்னதாக இருக்குது? 8 தான். ஒன்றும் சின்னது தான், பட் க்ளோஸாக இருக்கிறதா பார்க்கணும். 8. ஓகே, ஸோ நியர்பை, இதுக்கு நியராக இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ 8ங்கிறது எதோட கியூப்? 2ஓட கியூப். அப்போ 2 தான் நம்ம எடுக்கணும். ஸோ 2 தான் வந்து வரும். அதுக்கப்புறம் கடைசியாக வர்றது 1. அப்போ 21 கியூப் தான் எனக்கான ஆன்சர். நான் 9261 அப்படிங்கக்கூடிய ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, ஒரு நோட்டும் பென்னும் எடுத்துக்கிட்டு இனிமேல் நான் கொடுக்குற எல்லா கொஷினுக்கு நீங்களே ஆன்சரை கண்டுபிடிங்க. நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் நீங்களே ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து மெமரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், 2744 இப்போ 4ல் முடியுது.
4ல் முடியுது அப்படின்னா 4ல் முடிகிற நம்பரை க்யூப் பண்ணால் தான் அது 4ல் முடியும். 2, 8, 3, 7 இதை தவிர்த்து எல்லா நம்பருமே எதில் முடியுதோ அதுலேயே தான் வந்து அதோட க்யூப் வேல்யூவும் முடியும். ஓகே, இப்போ 4ல் முடிகிற நம்பரை க்யூப் பண்ணால் தான் 4ல் முடியக்கூடிய நம்பர் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போது 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட், ஆன்சரோட கடைசி டிஜிட் 4. இப்போ நீங்கள் இதில் இந்த 3 டிஜிட்டை விட்டுட்டிங்கன்னா 2 இருக்குது. 2ங்கிறது 1 க்யூபு பக்கத்தில் இருக்கிறது. ஓகே, 1 க்யூபோட பெருசு, 2 க்யூபோட சிறுசு. அப்போ 2 க்யூப் பார்க்க வேண்டாம், 1 க்யூப் மட்டும் பார்த்தா போதும். அப்போ இந்த 1 நம்ம எடுக்கணும். அப்போது எனக்கு முதல்ல 1 வரும், அடுத்து 4 வரும். 14 க்யூபு தான் எனக்கு 2744 இருந்திருக்கும். ஓகே, ஸோ இங்கே எனக்கு இது கன்ஃபார்மாக தெரியும். கொஷினில் வந்து ஒரு வேல்யூவோட க்யூப் தான் இது, ஒரு நம்பரோட க்யூப் தான் இந்த வேல்யூ அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியிறப்ப நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து 3375 எதோட க்யூப் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 5ல் ஒரு நம்பர் முடியுது அப்படின்னா 5ல் முடிகிற நம்பரை க்யூப் பண்ணால் தான் அது 5ல் முடிஞ்சிருக்கும். 5க்கு 5 அதே தான் வரும். ஒரு நம்பர் 5ல் முடிஞ்சிருக்கு, அதை நம்ம க்யூப் பண்ணால் தான் அது 5ல் முடியும். அப்போ கடைசி டிஜிட் 5 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 3 டிஜிட், கடைசி 3 டிஜிட்டை விட்டுருங்க, இந்த 3 மட்டும் பாருங்கள். 1 க்யூப் வந்து 1, 2 க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போ எது 3 விட சின்னதாக இருக்குது? 1 க்யூப் தான் சின்னதாக இருக்குது. இந்த 1 தான் சின்னதாக இருக்குது, அது 1ஓட க்யூப். அப்போ இந்த 1 தான் முதல்ல வரும். அப்போ 15 க்யூபோட வேல்யூ தான் 3375 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சூப்பர் ட்ரிக்கா. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது நிறைய பேர் டீச் பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் கூட இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஆர்மிக்கு இதை படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, அதனால் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ அடுத்து 4096. இப்போது 6ல் முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கடைசி டிஜிட்டை பார்க்கணும். 6ல் முடியுது. 6ல் முடிகிற ஒரு நம்பரை க்யூப் பண்ணாதான் அது 6ல் முடிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னால் என்ன நாள் இருந்திருக்கலாம். பட் 6ல் முடிகிற ஒரு நம்பரை க்யூப் பண்ணாதான் அது 6ல் முடிஞ்சிருக்கும் கிடைக்கிற வேல்யூ. அப்போ கடைசி டிஜிட் 6. இப்போ 3 டிஜிட்டை விட்டுருங்க, 4 பாருங்கள். 4 வந்து 1 க்யூபை விட சிறுசு, பட் 4 வந்து 1 க்யூபோட பெருசு, பட் 2 க்யூபை விட சிறுசு. ஓகே, அப்போ இங்கே எதை எடுக்கணும், இந்த 1 எடுக்கணும். ஸோ இந்த 1 வந்து 4 விட சின்ன நம்பர், அது எதோட க்யூப் வேல்யூ? 1ஓட க்யூப் வேல்யூ. அப்போ இந்த 1 எடுக்கணும். ஸோ 6க்கு முன்னால் என்ன வரும்? 1 வரும். ஸோ 16 க்யூபோட வேல்யூ தான் 4096 அப்படிங்கிறது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 2க்கும் 8க்கும் ஜோடி. ஓகே, ஸோ 8ல் முடிகிற ஒரு நம்பரை க்யூப் பண்ணோம்னா தான் எனக்கு வந்து அந்த நம்பர் வந்து 2ல் முடிஞ்சிடும். ஓகே, அப்போ கடைசியில் முடிகிற நம்பர், இதோட ஆன்சரில் கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8. இப்போ இந்த 3 டிஜிட்டை விட்டுட்டு 5 பாருங்கள். 2 க்யூபுங்கிறது 8, அது 5ஓட பெருசாகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1 க்யூப் தான் பார்ப்போம். அப்போ 1 இந்த 8 கடைசியில் வரும். 18 க்யூப் தான் வந்து எனக்கான ஆன்சர். ஸோ அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நம்பர். இது வரைக்கும் புரியலன்னா திரும்ப பார்த்துருங்க, தயவு செஞ்சு பார்த்துருங்க. இதை விட என்னால் பொறுமையாக சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து 9ல் முடியுது. 9ல் முடிகிற ஒரு நம்பரை க்யூப் பண்ணாதான் நமக்கு ஆன்சரும் 9ல் முடியும். அப்போ எனக்கு கடைசி டிஜிட் 9. இப்போ இந்த 3 டிஜிட்டை விட்டுட்டு 6 பாருங்கள். 1 க்யூபு 1, 2 க்யூபு 8. ஸோ 8ஐ விட இது சின்னது. அப்போ இந்த 1 தான் நம்ம பார்க்கணும். 6 வந்து பார்த்தீங்கன்னா 1 விட பெருசு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து என்னவாக இருக்கும்? இதுக்கு முந்தின டிஜிட் வந்து என்னவாக இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது? 19 க்யூபோட வேல்யூ. ஓகே, அடுத்து பாருங்கள் 0ல் முடிகிற நம்பரை நம்ம க்யூப் பண்ணாதான் எனக்கு வந்து ஆன்சரும் 0ல் முடிஞ்சிடும். அப்போ கடைசி டிஜிட் 0. இப்போ இந்த 3 டிஜிட்டை விட்டுட்டு 8 பாருங்கள். 2 க்யூபு 8 நான் வந்து இவ்வளோ நேரம் சொல்லிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ ஈக்குவலாக இருக்குதுன்னா நீங்கள் வேறு நம்பரை பார்க்கவே வேண்டாம். இதே நம்பர் கிடைக்கிது அப்படின்னா நம்ம இதை தான் எடுக்கணும். ஓகே, இதுக்கு பக்கத்தில் சின்னதுன்னெலாம் பார்க்கவே வேண்டாம். எக்ஸாக்டாக இருக்குதுன்னா நம்ம அதை தான் எடுக்கணும். ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனா அதை விட சின்ன நம்பர் பார்க்கணும். இப்போ 2 க்யூபோட வேல்யூ 8. இந்த 8க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 2 தான் எடுக்கணும், 8 எடுத்துடக்கூடாது. ஓகே, 2 தான் எடுக்கணும். அப்போது 0க்கு முன்னால் 2 வரும். 20 க்யூப் தான் எனக்கு வந்து 8000 இருந்துடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 20 தான், 20 க்யூப் தான். இப்போ 5 டிஜிட் வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் 4 டிஜிட் 3 டிஜிட் பார்த்துருப்பீங்க. இப்போ 5 டிஜிட் வந்துருச்சு. இதுக்கும் சேம் மெத்தட் தான். இப்போ 5ல் முடியுது. 5ல் முடிகிற ஒரு நம்பரை க்யூப் பண்ணாதான் அதுவும் 5ல் முடிஞ்சிருக்கும். அப்போ எனக்கு கடைசி டிஜிட் 5, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் 3 டிஜிட்டை தான் விடணும். இப்போ 15 இருக்குது. 2 க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா 8, இது 15 விட சின்னது தான். 3 க்யூப் பார்த்தீங்கன்னா 3 9, 9 27. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 15 விட பெருசு, இது 15 விட சிறுசு. ஓகே,
ஸோ அப்போ நம்ம இதை தான் எடுக்கணும். இது வந்து 2 கியூபோட வேல்யூ. அப்போ இந்த இடத்துல நம்ம 2 தான் எடுக்கணும். ஸோ 5க்கு முன்னால் 2 தான் வந்திருக்கும். 25 கியூபு தான் வந்து எனக்கான ஆன்சர். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 12167. ஓகே, 12167. இப்போ 7ல் முடியுது. 7 3 ஜோடி. ஓகே, எதை கியூப் பண்ணோம்னா நமக்கு வந்து 7ல் முடியும்? 3ல் முடிகிற ஒரு நம்பரை கியூப் பண்ணாதான் எனக்கு வந்து ஆன்சர் 7ல் முடிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ கடைசி டிஜிட் 3ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, கடைசி டிஜிட் 3ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் 3 நம்பரை விடுங்க, கடைசி 3 நம்பரை விட்டுட்டிங்கன்னா 12 இருக்குது. ஸோ 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம 8 தான் பார்க்கணும். 12ஓட சின்னது 8 தான் பார்க்கணும். 8 வந்து 2 கியூபோட வேல்யூ. அப்போ அந்த 2 தான் பார்க்கணும். ஸோ 3க்கு முன்னால் என்ன வரும்? 2 வரும். 23 கியூப் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது, இதில் ஏதோ ஒன்று கியூப் பண்ணோம்னா எனக்கு இது கிடைக்கும்னு கன்ஃபார்மாக தெரியுது. ஓகே, அப்படி நேரத்தில் நீங்கள் இந்த கொஷினை இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு வெறுமனே ஒரு ரூட் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்கொயரில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துடலாம். இது வெறும் ரூட்னா என்ன அர்த்தம்? இங்கே 2 இருக்குன்ட்டு அர்த்தம், ஸ்கொயர் ரூட்டுன்ட்டு அர்த்தம். ஓகே, பட் இங்கே ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா இங்கே இது வந்து கியூப் ரூட்டு. அப்போ இங்கே வந்து கியூபில் ஒரு நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வெளியில் எடுத்தோம்னா அது தப்பு. இது கரெக்டு, இது தப்பு. இங்கே கியூப் ரூட்னா இங்கே கியூப் வரணும், ஸ்கொயருக்கு வந்து நம்ம எடுக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பவர் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து 4th ரூட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பவர் 4 இருக்குதுன்னா நம்ம வந்து அதை வெளியில் எடுக்கலாம். இங்கே என்ன இருக்குதோ அந்த பவர் இங்கே வந்துச்சுன்னு அப்படின்னா நம்ம வந்து ரூட்டை விட்டு அதை வெளியில் எடுக்கலாம். இப்போ பவர் வந்து 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே பவர் 7 வரணும். ஓகே, இங்கே 7 இருக்குன்னா இங்கே பவர் 7 வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ரூட் விட்டு வெளியில் எடுக்க முடியும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? இது இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பரோட கியூப் வேல்யூவாக இருந்தால் தான் நம்ம இந்த ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? இது எதில் முடியுதுன்ட்டு பார்ப்போம். 3ல் முடியுது. 3க்கும் 7க்கும் ஜோடி. ஓகே, ஸோ 7ல் முடிகிற நம்பரை கியூப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 3ல் முடிகிற நம்பர் கிடைக்கும். 7ல் முடிகிற நம்பர் ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதுதான் ஆன்சர். இப்போ நம்மளுக்கு 2வது ட்ரிக்கு தேவையில்லை. அதுக்கு முந்தின நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 ஆப்ஷனும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நேரத்தில் நம்ம வந்து குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 2 2ம் 8ம் ஜோடின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ 8ல் முடிகிற நம்பரை கியூப் பண்ணால் தான் எனக்கு வந்து 2ல் முடிகிற நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 8ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது பாருங்கள். அப்போ இதுதான் ஆன்சர், அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முந்தின நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கவே வேண்டாம். இப்போ 19683 3க்கும் 7க்கும் ஜோடி. 7ல் முடிகிற நம்பரை கியூப் பண்ணால் தான் எனக்கு வந்து 3ல் முடிகிற நம்பர் கிடைக்கும். அப்போ 7ல் முடிகிற நம்பர் ஒன்று தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நீங்கள் இது கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்கனால நான் வந்து உங்களுக்கு இதை ஃபுல்லாகவே சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு, பட் இருந்தாலும் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ 3 நம்பரை விட்டுருவீங்க, 19 இருக்குது. 19 இருக்குதா? 2 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 8, 3 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 27. 27 19ஓட பெருசு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 19ஓட சிறுசு. அப்போ நம்ம இதை தான் எடுக்கணும். அப்போ இந்த 2 தான் எடுக்கணும். அப்போ 27 கியூப் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், இது ஆர்மியில் கேட்டிருந்த கொஷின், இது ஒரிஜினல் கொஷின். ஓகே, இந்த மாதிரி 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த ஒரே கொஷின் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ 2197 இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஓகே, 2197 இது எதனுடைய கனமூலம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதனுடைய கனமூலம் கியூப் ரூட் என்னன்னு கேட்டிருக்கேன். கியூப் ரூட்னா கனமூலம். நீங்கள் இது என்ன இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்காம போயிட்டு இவ்வளோ ட்ரிக்கை பார்த்து எந்த யூஸுமே இல்லை. இதுதான் இது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். கியூப் ரூட் கனமூலம் அப்படின்னா இது கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 2197 அர்த்தம். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கனமூலம்னா இதுதான், கியூப் ரூட்னா இதுதான், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 7ல் முடியுது. எதை கியூப் பண்ணால் 7ல் முடியும்? 3ல் முடிகிற நம்பரை கியூப் பண்ணோம்னா எனக்கு 7ல் முடிகிற நம்பர் கிடைக்கும். அப்போ ஆன்சரில் எனக்கு வந்து என்ன வரணும்? கடைசி டிஜிட் 3 வரணும். இப்போ 13 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதே கொஷின் உங்களுக்கு அடுத்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதை நீங்கள் எழுதணுமா? எழுத வேண்டாம், மைண்ட்லேயே பண்ணிடுவீங்க. 7 3ல் முடிகிற நம்பரை பண்ணால் தானே வரும். 3ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டிக் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுது? 3 செகண்ட், 5 செகண்ட், அதுக்கு மேலே ஆகாது. ஓகே, அதுவும் டக்குன்னு பார்த்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ 729 மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். நான் மனப்பாடம் பண்ண சொன்ன நம்பர் தான் 9 கியூபோட வேல்யூ. ஒருவேளை மனப்பாடம் பண்ணலாட்டியும் பிரச்சனை இல்லை. 9ல் முடியுது ஒரு நம்பர் அப்படின்னா
கண்டிப்பாக 9 க்யூபாக இருந்தால் தான், அதாவது 9ல் முடிகிற ஒரு நம்பரை க்யூப் பண்ணால் தான் நம்மளுக்கு 9ல் முடியும் ஆன்சர். ஸோ அதை வச்சு இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன், இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. ஓகே, பட் இருந்தாலும் 2ஆவது ட்ரிக் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இங்கே 2 இருக்குது, அதை நான் கவனிக்கலை. ஸோ இப்போ 729 மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் இருக்குது. 3ஐயும் விட்டுட்டிங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 9 க்யூப் தான். இதுக்கு முன்னால் ஏதாச்சும் இருந்தால் தான் அடுத்தது வந்து 19 க்யூபாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. அப்போ 9 க்யூப் தான் இதுக்கான ஆன்சர். பட் மனப்பாடம் பண்ணது இது 10 க்யூப் வரைக்கும் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் போனஸ் தான், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்க, 9 பவர் 5. நான் என்ன சொல்லியிருந்தேன், 9 பவர் என்ன பண்ணாலும், ஓகே 9 பவர் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி வராது. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆன்சர் வந்து வேற மாதிரி தான் கண்டுபிடிச்சாகணும். ஓகே, 9 பவர் 5ன்னு வந்திருக்கு. 9 பவர் 5ன்னு வந்திருக்கு. நீங்கள் இதை என்ன பண்ணிடுங்க, 9 பவர் 3 இன்ட்டு 9 பவர் 2ன்னு எழுதிக்கோங்க. இப்படி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 9 பவர் 3 + 2 பவர் 5 தான் மறுபடியும் வரும். ஓகே, பவர் 5 தான் மறுபடியும் வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம், இதில் சிம்பிளான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 9 × 9 × 9 × 9 × 9 5 வாட்டி போகுது. ஓகே, இப்போ இதில் யூனிட் டிஜிட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 9×9 = 81. அதில் நான் அந்த 1 மட்டும் எடுத்துக்கிறேன். 9 9 9 மட்டும் எடுத்துக்கிறேன். 9×9 = 81 1 மட்டும் எடுத்துக்கிறேன். 9 9. ஸோ ஆன்சர் 9 தான் முடியும். இதுதான் ஆன்சர். இதை தான் யூனிட் டிஜிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பெரிய நம்பர் நீங்கள் 2 நம்பரை 3 நம்பரை பெருக்கிறப்போ கடைசி டிஜிட் என்னங்கிறது தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 223 இன்ட்டு 345 இன்ட்டு 442 இந்த நம்பரை நீங்கள் பெருக்கி ஆன்சர் பண்ணணும். பட் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் வேறு மாதிரி இருக்குது. ஆப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, 4 ஆப்ஷன்லையுமே கடைசி டிஜிட், இப்போ இதில் வந்து 0 0 0ன்னு 3 0 வந்துருச்சு, 3மே ஒரே மாதிரி வந்துருச்சு. பட் அப்படி இல்லாமல் 4 ஆப்ஷன்லேயுமே வேறு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா இப்படி வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் உங்களுக்கு ஆன்சர் எதுவோ அது அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3ஐயும் 5ஐயும் 2ஐயும் மட்டும் பெருக்குங்க. கடைசி டிஜிட் என்ன வருமோ அது உங்களுக்கு கிடச்சிரும். 3×5 = 15. 15லையும் நீங்கள் வந்து இந்த 1 எடுக்க வேண்டாம், 5 மட்டும் எடுத்தாலே போதும். 5×2 = 10. 0ல் தான் முடியும். இதோட ஆன்சர் 0ல் தான் முடியும். இப்போ 829 341 436 நான் சும்மா தான் எழுதுறேன். ஓகே, இப்போ இதை பெருக்கிறப்போ எனக்கு கடைசி நம்பர் என்ன வரும்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மொத்தத்தையும் பெருக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நம்பரில் இருக்கக்கூடிய கடைசி நம்பரை மட்டும் பெருக்குங்க. பெருக்கலுக்கு தான் இது. கூட்டலுக்கு நீங்கள் இந்த இதை பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் கூட்டலுக்கு கூட நீங்கள் கடைசி டிஜிட் வந்து சொல்லலாம். ஓகே, கூட்டலுக்குமே இதை நீங்கள் பண்ணலாம். பட் வேறு இடத்துல வகுக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, கூட்டலுக்குமே நீங்கள் இதை பண்ணலாம். பட் அது அந்த மாதிரி கொஸ்டின் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 9 9 96 54. பட் 4 மட்டும் போதும். இதோட ஆன்சர் 4ல் தான் முடியும். 4ல் முடிகிறது தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. நான் இப்படி பண்ணலாம்னு சொன்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொஷினுக்கு உங்களுக்கு 2 3 ஆப்ஷன் 9ல் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, மாட்டிக்குவீங்க. நீங்கள் இப்படி போட்டாலும் மாட்டிக்குவீங்க. எந்த 9 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கி தான் ஆகணும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பிரிங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பிரிக்கலாம். இப்போ x பவர் 21 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நான் மாற்றி எழுதுறேன். இப்போ x பவர் 20 ப்ளஸ் இன்ட்டு x பவர் 3 இன்ட்டு x பவர் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி எழுதலாம், இப்போ இதில் எப்படி இருக்குது, கீழே இருக்க நம்பர் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ஒரே நம்பர் தான், எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. பவர் மட்டும் வேறையாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ் பவர் அந்த பவர் எல்லாத்தையும் கூட்டிடலாம். 20 + 3 + 5 பவரை பூரா பெருக்கிறாதீங்க. பெருக்குனீங்கன்னா தப்பாயிரும். ஓகே, பவரை ஃபுல்லாக கூட்டணும். இது பெருக்கல்ல இருக்கும். பட் இது எல்லாமே ஒரே நம்பர் தான், பவர் மட்டும் வேறையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பவரை கூட்டினீங்கனாலே போதுமானது. அப்போ எக்ஸ் பவர் 28க்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இப்போ 9 பவர் 5 நான் பிரித்து எழுதியிருக்கேன். 9 பவர் 3 + 2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளஸில் இருக்குதுன்னா நம்ம 9 பவர் 3 இன்ட்டு 9 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை ஏன் நான் எழுதுகிறேன், எனக்கு 9 க்யூபோட வேல்யூ மனப்பாடமாக தெரியும், 729ன்னு தெரியும்.
9 ஸ்கொயரோட வேல்யூ மனப்பாடமாக தெரியும் 81ன்னு தெரியும். இது ரெண்டையும் எனக்கு பெருக்கிறது ஈஸி. இத்தனையும் பெருக்கிறது கஷ்டம். 9 × 9 81, 81 × 9, அடுத்து ஒரு 9, அடுத்து ஒரு 9ன்னு போகிறப்போ அது எனக்கு கஷ்டம். பட் இதை பெருக்கிறது எனக்கு ஈஸி தான். 729ஐயும் 81ஐயும் பெருக்கணும்னா 9 9, 2 18க்கு 8, மிச்சம் 1. சாரி, இங்கே 2 தான். ஓகே, 1 9 9, 2ஆல் 1 தான் நம்ம பெருக்கணும். 2 2, மிச்சம்லாம் கிடையாது. 7 7. இப்போ n நம்ப 72க்கு 2, மிச்சம் 7. அடுத்து 7 2 16, 16 7ஐயும் கூட்டணும் அப்படின்னா 23. ஸோ 23க்கு 3, மிச்சம் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 8 56, 7 8 56, 56 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 58. ஸோ இப்போ இதை நீங்கள் கூட்டுங்க. 9 4, 7 3 10க்கு 0, மிச்சம் 1, 8 1 9, அடுத்து 5, 59049 ஆன்சர் வந்துருச்சா? ஸோ வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றையும் மொத்தமாக பெருக்கிறதுக்கு போல இப்படி பிரித்து பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூலாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருது. ஒரே வாட்டி தான் பெருக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் மனப்பாடம் பண்ண சொன்னதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். மற்றபடி இது கஷ்டமான கொஷின்லாம் இல்லை. நம்ம இந்த யூனிட் டிஜிட் மெத்தடை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த நம்பர் இஃப் இட்ஸ் 5th பார்ட் இஸ் 4? இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பவர் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போகிற கொஷின் கொஞ்சம் நம்ம போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி கொஷின்ஸ். ஓகே, ஒரு எண்ணில் 5ல் ஒரு பகுதி 4 எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5ல் ஒரு பகுதினா என்ன அர்த்தம்? 1/5ன்னு அர்த்தம். 5ல் 1. 5ல் 3னா 3/5, 5ல் 3. வாட் இஸ் இட்ஸ் 5th பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 5th பார்ட் இஸ், இஃப் இட்ஸ் 5th பார்ட் இஸ். ஸோ இங்கிலீஷ் கூட கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, 1/5ன்னு சொல்லியிருக்கணும். இட்ஸ் 1/5 பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகே, 5ல் ஒரு பகுதினா 1/5ன்னு அர்த்தம். 5/1 கிடையாது. 5ல் 3 அப்படின்னா 5ல் 3னா 3/5. 5ல் 2 அப்படின்னா 2/5ன்னு அர்த்தம். ஓகே, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எண் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. அதை நான் எக்ஸ்ன்னு எடுப்பேன். நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம்ல அதே தான் எக்ஸு. அதோட 5ல் ஒரு பகுதி அப்படின்னா 1/5 இன்ட்டு 1/5ன்னு அர்த்தம். 4 எண்ணில் அதோட 5ல் ஒரு பங்கு வந்து 4. இப்போ அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 5 கீழே வகுத்தல் இருக்குது, இங்கே போகிறப்போ பெருக்கல்ல போகும். இப்போ எக்ஸோட வேல்யூ 4 × 5, 4 5 20 அப்படிங்கிறத ஆன்சர். இது ஆல்ரெடி ஆர்மியில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். இதை நான் முதல் வரியில் கொடுத்துருக்கணும். பட் அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தேன். ஓகே, அதனால் இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். வாட் ஷுட் பி மல்டிப்ளைடு பை 624 ஸோ தட் த ப்ராடக்ட் இஸ் 6 × 624? இதெல்லாம் வந்து கொஷினே கிடையாது. ஓகே, இது ஒரு கொஷினே கிடையாது. இது கேட்டிருக்கான், ஆர்மியில் வந்து கேட்டிருக்கான். ஓகே, 624 எந்த எண்ணை பெருக்கினால் 624 வரும்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். இந்த நம்பர் கூட எதை பெருக்குனா இதே நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. எதை பெருக்குனா வரும்? 624 கூட 1 பெருக்குனா தான் நமக்கு வந்து 624 வரும். 0 பெருக்குனா அது 0 ஆயிரும். 2 பெருக்கினோம்னா 2 மடங்கு ஆயிரும். 10 பெருக்கினோம்னா இதில் ஒரு 0 ஆட் ஆயிரும். 6240ன்னு ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கக்கூடிய கொஷின் தான் இந்த கொஷின். ஸோ 624 கூட 1 பெருக்கணும்னா தான் 624 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நிறைய யோசிக்க வேண்டாம். சிம்பிளாக வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு பொறுமையாக பேசிக்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸு சேர்த்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.